question UGC NET exam 2019ல கேட்டிருக்க ஒரு question. For an RC phase shift oscillator, amplitude gain is negative, phase shift by feedback is 0 degree or 360 degree, and amplifier gain is positive, phase shift வந்து 180 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக எப்போவுமே RC phase shift ஆசிலேட்டரில் நம்ம தியரி எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இந்த RC phase shift ஆசிலேட்டரில் இட் இஸ் யூஸ்டு டு இன்வெர்ட் இன்புட் ஃபார் 180 டிகிரி phase shift. ஸோ நமக்கு 180 டிகிரி phase shiftல தான் RC phase shiftல வந்து நமக்கு நடக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு கெயின் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவாக நமக்கு கிடைக்கும். ஸோ சிங்கிள் ஆர்சியில் வந்து நமக்கு 60 டிகிரி கிடைக்கிறதுனால 3 RC நெட்வொர்க்கில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான 2 டீட்டெயில்ஸ் வந்து இதில் கிடச்சிச்சு. ஏன்னா நமக்கு ஆம்ப்ளிஃபையருடைய கெயின் எப்படி இருக்குது, ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையர் கெயின் நமக்கு இங்கே நெகட்டிவாக தான் கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி டி ஆப்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் பை ஃபீட்பேக் நெட்வொர்க் இஸ் 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு 180 டிகிரின்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவும் டியும் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஏ அண்ட் டி நமக்கு ஆப்ஷன் 3ல இருக்கிறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.